எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் தங்களுடைய பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் இலங்கை சுயாதீன ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவினர் வேட்பாளர்கள் தொடர்பான தொடர் ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அந்த வகையில் கண்டி, நுவரெலியா, மாத்தளை, அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, அனுராதபுரம், புத்தளம், குருநாகல், மாத்தறை, காலி, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, கொழும்பு, கம்பஹா, மொனராகலை, பதுளை, பொலன்னறுவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அனைத்து மாவட்டத்திலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலிடத்தில் இருப்பது சுட்டிக்காட்டத்தக்கது. குறிப்பாக மத்திய மாகாணத்தில் 1421 வாக்குகளை பெற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலிடத்திலும், தொடர்ந்து 1005 வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் சஜித் பிரேமதாசவும், 420 வாக்குகளுடன் அனுரகுமார திசாநாயக்க மூன்றாவது இடத்திலும், 70 வாக்குகளுடன் நாமல் ராஜபக்ஷ நான்காவது இடத்திலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடமாகாணத்தை பொறுத்தவரையில் 886 வாக்குகளை பெற்று ரணில் விக்ரமசிங்க முதலிடத்திலும், 683 வாக்குகளை பெற்று சஜித் பிரேமதாச இரண்டாவது இடத்திலும், 298 வாக்குகளை பெற்று அனுரகுமார திசாநாயக்க மூன்றாவது இடத்திலும், 46 வாக்குகளை பெற்று நாமல் ராஜபக்ஷ நான்காவது இடத்திலும் உள்ளார். இருப்பினும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடும் அரியநேத்திரன் இந்த பட்டியலில் உள்வாங்கப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறு தரப்பினர் நடத்தும் கருத்து கணிப்புகளால் வாக்காளர்கள் செல்வாக்கு பெறவோ அல்லது தவறாக வழிநடத்தப்படவோ வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வேண்டுகோளை தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்கள் கருத்துக்களை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக வலியுறுத்தியுள்ளார்.